ஹலோ மக்களே! சீ லைஃப் போட் ரைட்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு ஹோட்டல் எங்கேயாச்சும் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பர்மிங்ஹாம்ல இத்தியாஸ்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. நாங்க தங்கியிருந்த ஸ்டே சிட்டி ஹோட்டல்லேருந்து ரொம்ப பக்கமா தான் இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பாட்டம்லெஸ் தாலி தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பாட்டம்லெஸ் தாலினா, நம்ம ஒரு தாலி செட் வாங்குனா, அதில இருக்க எல்லா டிஷ்ஷஸுமே அன்லிமிட்டெட். ஸோ, இப்போ அதில வந்து 7, 8 டிஷ்ஷஸ் இருக்குன்னா, அப்படி அந்த 7, 8 டிஷ்ஷஸுமே நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டே இருக்கலாம். நாங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தாலி, அப்புறம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நான்வெஜ் தாலி வாங்குனோம். அம்மாடி! என்ன டேஸ்ட்டுங்க! சூப்பரா இருந்துச்சு. சும்மா இல்ல, காஸ்ட்லியா இருந்தாலுமே டேஸ்ட்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ட்ரிங்க்குக்கு வந்து நான் ஒரு மேங்கோ லஸ்ஸி தனியா ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. ஆம்பியன்ஸுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா, காமா இருந்தது ஆம்பியன்ஸு. எங்களுக்கு எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப ரொம்ப புடிச்சது. அதுலயும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் தாலில வந்து மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும், பன்னீர் ஸ்டார்ட்டரும் சொல்லவே முடியாது. அவ்ளோ டேஸ்ட்டு. ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ்ன்னு எல்லாமே செமையா இருந்தது. எனக்கு சமோசா அவ்வளவா பிடிக்கல. மத்த எல்லா டிஷ்ஷஸுமே அந்த பிளேட்ல ரொம்ப நல்லா இருந்தது. அது கூட பரவால்ல. இந்த நான்வெஜ் தாலில பட்டர் சிக்கனும், நானும் அப்பா! அல்டிமேட்டுங்க. வேற லெவல். பயங்கர டேஸ்ட்டு. நானு ஆக்சுவலா எங்கேயுமே இவ்வளோ டேஸ்ட்டா பட்டர் சிக்கன் சாப்பிட்டதே கிடையாது. நம்ம ஊர்ல சாப்பிட்டது தான். இங்க யுகே வந்தப்புறம் இவ்வளோ டேஸ்டி பட்டர் சிக்கன் எங்கேயுமே இல்ல. அவ்ளோ சூப்பரா இருந்தது. அது கூட லேம் கறியுமே வச்சிருந்தாங்க. ஸோ நான்வெஜ் பிளேட்டர்ல வந்து லேம் கறியும், பட்டர் சிக்கனும் சூப்பரா இருந்தது. அதே மாரி நான்வெஜ் தாலிக்கு வந்து நான் குடுத்துருந்தாங்க. அது அப்படியே நம்ம ஊர் நான் தான். இங்க ஆக்சுவலா பொதுவாவே ரொம்ப திக்கா இருக்கும் எந்த நான் வாங்குனாலுமே. ஆனா, அங்க வந்து ரொம்ப தின்னா நம்ம ஊர்ல எப்படி இருக்குமோ அதே மாரி இருந்தது. அந்த நான் கூட அந்த பட்டர் சிக்கன் சாப்பிடும்போது, ஆஹா! சூப்பரா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் இவ்ளோ சூப்பரா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. நான் ரிவ்யூஸ் பார்த்துட்டு ஓகே நல்ல ரெஸ்டாரண்ட்டு ட்ரை பண்ணுவோன்னு தான் நாங்க போனோம். ஆனா, நான் கண்டிப்பா இன்னொரு டைம் பர்மிங்ஹாம் போனா மறக்காம அந்த ரெஸ்டாரண்ட்ல 2 வாட்டியாவது சாப்பிட்டு வருவேன். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது எல்லாமே. நீங்களுமே பர்மிங்ஹாம் போனா மிஸ் பண்ணாம இந்த ரெஸ்டாரண்ட்ல ட்ரை பண்ணுங்க. ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. நல்லா சாப்பிட்றவங்கலாம் இங்க போனா போதும் போதும்ன்னு சொல்ற வரைக்கும் சாப்பிடலாம் ஆக்சுவலா. ஏன்னா ரீஃபில் வந்து நமக்கு வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. சர்வீஸுமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஃபுட்டு கொண்டு வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து எந்த டிஷ்ஷாவது ரீஃபில் வேணுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க அத ப்ரிப்பேர் பண்ணி திருப்பி எடுத்துட்டு வரதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுது. பட் கேட்டுட்டே இருக்காங்க. சூப்பரா இருந்தது எல்லாமே. நான் ரொம்ப பிக்கி ஈட்டர் தான். ஆனா எனக்கே இங்க ஃபுட் அவ்வளோ பிடிக்குதுன்னா, மத்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். உங்கள்ல யாராச்சும் இத்தியாஸ்ல சாப்பிட்டுருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ட்ரை பண்ணாதவங்க பர்மிங்ஹாம்ல இருந்தீங்கன்னா, போய் மறக்காம ட்ரை பண்ணுங்க. சூப்பரான ரெஸ்டாரண்ட். நாங்க ரெஸ்டாரண்ட் போன அன்னைக்கு டிஷ்ஷஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால சொல்றேன். போய் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ மக்களே!